கைது செய்யும்போது போலீஸ் பின்பற்ற வேண்டிய முக்கிய நடைமுறைகள்: அடையாளம் காட்டுதல். காவலர் தன் பெயர், பதவி, காவல் நிலையம் ஆகிய விவரங்களைச் சொல்ல வேண்டும். கைது காரணம் கூறுதல். எந்த குற்றத்தில் கைது செய்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அது ஜாமீன் குற்றமா, பெயிலபிள் ஆஃபென்ஸ் என்றால் உடனடியாக ஜாமீன் பெறும் உரிமை உண்டு என்பதை அறிவிக்க வேண்டும். கைது செய்யும் வகைகள்: வாரண்ட் உடன் கைது. நீதிமன்றம் உத்தரவிட்டால், வாரண்ட் இன்றி கைது. காவல்துறைக்கு உரிய அதிகாரம் இருந்தால், பொதுமக்கள் கைது. சில குறிப்பிட்ட குற்றங்களில் மக்கள் கைது செய்து போலீசுக்கு ஒப்படைக்கலாம். கைது செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? காவல்துறை. போலீஸ் குற்றத்தின் தன்மையை பொறுத்து காக்னைசபிள் அஃபென்ஸ் வாரண்டுடன் அல்லது வாரண்ட் இன்றி கைது செய்யலாம். நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக கைது செய்ய உத்தரவிட முடியும். பொதுமக்கள் சிட்டிசன்ஸ் அரெஸ்ட். சில சூழ்நிலைகளில், உதாரணம், ஒருவர் திருட்டு செய்து ஓடும்போது பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து காவல்துறைக்கு ஒப்படைக்கலாம். பி.என்.எஸ். எஸ் பிரிவு 40 கைது என்றால் என்ன? அரெஸ்ட் என்றால் ஒரு நபரை அவருடைய சுதந்திரத்திலிருந்து விலக்கி காவல்துறை அல்லது சட்ட அதிகாரிகள் அவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. எளிதாகச் சொன்னால், சுதந்திரமாகச் செல்ல முடியாத நிலைக்கு சட்டப்படி கொண்டு வருவதுதான் கைது. சிறிய குற்றம்: பெயிலபிள் ஆஃபென்ஸ். காவல்துறை அறிவிப்பு, நோட்டீஸ், பிஃபோர் அரெஸ்ட் கொடுத்து காவல் நிலையத்திற்கு வரச் சொல்லலாம். பெரிய தீவிர குற்றம்: நான் பெயிலபிள் அஃபென்ஸ். காவல்துறை வீட்டிலோ அலுவலகத்திலோ நேரடியாக கைது செய்து கையோடு கூட்டிச் செல்வார்கள். கைது செய்தவுடன் தர வேண்டிய தகவல்: அரெஸ்ட் இன்டிமேஷன். பி.என்.எஸ்.எஸ். சட்டத்தின் பிரிவு 47 and 48. செக்ஷன் 47 and 48. படிகைது செய்த காரணம் உடனடியாகச் சொல்லப்பட வேண்டும். எந்த குற்றம் காரணமாக கைது செய்கிறோம் என்பதை காவல்துறை அதிகாரி கைதான நபருக்கு தெளிவாகச் சொல்ல வேண்டும். ஜாமீன். பெயிலபிள் ஆஃபென்ஸ் இருந்தால் உடனடியாக ஜாமீன் பெறும் உரிமை உண்டு என்பதை தெரிவிக்க வேண்டும். ஒருவர் அவரது வீட்டிலோ அலுவலகத்திலோ கைது செய்யப்படும்போது காவல்துறை அங்கு உள்ள குடும்பத்தாரின் முன்னிலையில் அல்லது அருகாமை நபர்களின் முன்னிலையில் கைது செய்ய வேண்டும். சாட்சி கையொப்பத்துடன் பதிவு செய்யப்பட வேண்டும். எங்கு கொண்டு செல்கிறோம், எந்த காவல் நிலையத்தில் வைக்கிறோம் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். வீட்டிலோ அலுவலகத்திலோ கைது செய்வதற்கு காவல்துறையினர் கூடுதல் பொறுப்புடன் சாட்சியாளர் முன்னிலையில் வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும். எழுத்துப்பூர்வமான குறிப்புகள்: கைது செய்த இடம், நேரம், காரணம் ஆகியவை அரெஸ்ட் மெமோ அரெஸ்ட் மெமோ வில் பதிவு செய்யப்பட வேண்டும். குடும்பத்தாருக்கு தகவல்: கைது செய்யப்பட்ட நபர், விரும்பும் உறவினர், நண்பருக்கு உடனடியாக காவல்துறை தகவல் தெரிவிக்க வேண்டும். வன்முறை இல்லாமல் கைது. அடித்தல், சங்கிலி போடுதல், அச்சுறுத்துதல் போன்றவை செய்யக்கூடாது. மரியாதையுடன் நடத்தல், மனித உரிமைகளை மீறக்கூடாது. பி.என்.எஸ்.எஸ். ஆக்ட் 2023 படி கைதான நபருக்கு கைது செய்த பின் நபரின் உரிமைகள். போலீசார் கைது பதிவு புத்தகம் வைத்திருக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட இடம், நேரம் குறித்த பதிவுகள் வைத்திருக்க வேண்டும். யாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது என்பதையும் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும். கைது தொடர்பான தகவலை நகர காவல் நிலையத்தில் மாவட்ட தகவல் பதிவில் பதிவு செய்ய வேண்டும். யார் தகவல் பெற்றார் என்பது போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும். கைதானவருக்கு சட்ட உதவி பெறும் வாய்ப்பு. தன்னுடைய வக்கீலை உடனடியாக அணுகும் உரிமை உண்டு. ஒருவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று தெரியாமல் காவல் நிலையத்தில் வைக்கப்படக்கூடாது. மௌனமாக இருப்பதற்கான உரிமை உண்டு. தன்னைத்தானே குற்றவாளி என நிரூபிக்கும் வாக்குமூலம் சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை. முக்கிய வித்தியாசம்: சிஆர்பி, சிவிஸ்பி, என்.எஸ்.எஸ். மருத்துவ பரிசோதனை செய்ய உரிமை உண்டு. பெண் கைதி: பெண் காவலர்கள் மட்டுமே கைது செய்ய வேண்டும். இரவு 6 மணிக்கு பிறகு பொதுவாக கைது செய்யக்கூடாது. நீதிமன்ற அனுமதி தவிர. சிறுவர்கள். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் விதிகள் படி தனிப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆர்டிகிள் 22 மற்றும் சிஆர்பிசி படி மற்றும் பி.என்.எஸ்.எஸ். ஆக்ட் 2023 படி கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும்.
கைதானவருக்கு உடனடி தகவல் இன்டிமேஷன் வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் அந்த கைது சட்டவிரோதமானது எனக் கருதப்படும் சிஆர்பிசியில் கைது காரணம் உடனடியாகச் சொல்லப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. PNSS இல் இது மிகவும் வலுப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர் மட்டுமின்றி அவரது குடும்பத்தாருக்கும் அவசியமான தகவல் இன்டிமேஷன் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளது. சுருக்கமாக, BNSS சட்டம் 2023 படி ஒருவர் கைது செய்யப்படும்போது கைது காரணம், ஜாமீன் உரிமை, கைது விவரம், குடும்பத்தாருக்கு தகவல் ஆகிய அனைத்தும் உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். இது அரெஸ்ட் இன்டிமேஷன் எனப்படுகிறது. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆர்டிகிள் 22 மற்றும் சிஆர்பிசி படி மற்றும் BNSS ஆக்ட் 2023 படி கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். கைதானவருக்கு உடனடி தகவல் இன்டிமேஷன் வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் அந்த கைது சட்டவிரோதமானது என கருதப்படும். நினைவில் வைத்துக்கொள்ள, PNSS பிரிவு 47 கைதான நபருக்கு உடனே கைது காரணம் மற்றும் ஜாமீன் குற்றம் என்றால் ஜாமீன் பெறும் உரிமை அறிவிக்க வேண்டும். PNSS பிரிவு 48 கைதான நபரின் குடும்பத்தார் நண்பருக்கு கைது செய்த தகவல் தெரிவிக்க வேண்டும். அதை போலீஸ் பதிவில் பதிவு செய்ய வேண்டும். மேலும் நீதிமன்றம் முன் ஆஜராக்கும் போது இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்படி பார்த்தால் PNSS சட்டத்தில் அரெஸ்ட் இன்டிமேஷன் இரு நிலைமைகள் கொண்டது. நபருக்கே தகவல் செக்ஷன் 47, அவரது குடும்பத்தாருக்கும் தகவல் செக்ஷன் 48. ஒருவர் கைது செய்யப்பட்டவுடன் அவர் மறைந்து விடுவாரோ, உயிருக்கு ஆபத்து உண்டோ என்ற பயத்தை தவிர்க்க குடும்பத்தாருக்கு உடனடியாக தகவல் கிடைக்கச் செய்வது. இதன் நோக்கம் நீதிமன்றத்தின் பங்கு. நீதிமன்றம் கைதானவரை ஜாமீன் பெயில் வழங்கி விடுதலை செய்யலாம் அல்லது ரிமாண்ட் அனுப்பலாம். குற்றத்தின் தன்மை பெயிலபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அடிப்படையில் தான் முடிவு எடுக்கப்படும். கைதானவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும்போது இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பதை நீதிபதி உறுதி செய்ய வேண்டும். சட்ட ரீதியான பாதுகாப்புகள். PNSS சட்டங்களுக்கு அட்டவணைப்படியான அரெஸ்ட் இன்டிமேஷன் அல்லது நோட்டீஸ் பிஃபோர் அரெஸ்ட் தொடர்பாக உயர் நீதிபதி நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்புகளை கேஸ் லா கீழே தமிழில் விளக்கமாக வழங்குகிறேன். DK பாசு vs ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1997 வழக்கில் உச்ச நீதிமன்றம் கைது தொடர்பாக 11 வழிகாட்டுதல்களை வழங்கியது. அரெஸ்ட் கைட்லைன்ஸ் முக்கிய வழக்கு. கராலா ஹைகோர்ட் 2 வழக்குகளில் செக்ஷன் 47 மற்றும் 48 குறைக்கப்படாமல் பின்ப என்று கூறாமல் கைது காரணத்தை தெரியப்படுத்தாவிட்டால் அந்த கைது சட்டவிரோதம் என HC உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது. பிஹான் குமார் vs ஸ்டேட் ஆஃப் ஹரியானா சுப்ரீம் கோர்ட் 2025 முக்கிய தீர்ப்பு. கைது செய்யப்பட்ட நபருக்கு கைது செய்த காரணங்களை உடனடியாக அறிவிக்காமை அவரது அரசியலமைப்பு உரிமை. ஆர்டிகிள் 22(1) மற்றும் BNSS பிரிவு 47I மீறுவதாக உச்ச நீதிமன்றம் தீர்மானித்தது. தீர்த்தனம். இந்த வழக்கில் அரெஸ்ட் மெமோ கொடுத்தாலும் அதே மெமோ இருந்து காரணம் தெளிவாக தெரிவிக்கப்படாமல் இருந்ததால் அந்த கைது சட்டவிரோதம் என கூறப்பட்டு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. தெலங்கானா ஹைகோர்ட் 24 மணி நேரத்தில் நீதிமன்ற ஆஜர் முக்கியத்துவம். நீதிமன்றம். தெலங்கன் உயர் நீதிமன்றம் நெறிமுறை மீறல். 24 மணி நேர காலக்கெடுவை மீறி கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்பட முயற்சி செய்யப்பட்டது தீர்வு. இது BNSS பிரிவுகள் 57 மற்றும் 167 ஐ மீறுவதாக கூறி ரிமாண்ட் ஆர்டர் நீதிமன்ற ஆஜராவணத்தை ரத்து செய்தது. உத்தரகண்ட் ஹைகோர்ட் நோட்டீஸ் பிஃபோர் அரெஸ்ட் இன் ஃப்ராட் கேசஸ். நீதிமன்றம். உத்தர்கான்சில் உயர் நீதிமன்றம் கேஸ் 19 லட்சத்தை தாண்டும் மோசடி வழக்குகளில் கைது முன்னரே முன்பதிவு நோட்டீஸ் அளிக்கப்பட வேண்டும் என தக்க வழிமுறையாக அமுல்படுத்தினார். இது PNSS பிரிவு 35(3)
மற்றும் அர்னேஷ் குமார் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமானது. ராஜஸ்தான் ஹைகோர்ட் பெயிலபிள் அஃபென்ஸ் மற்றும் பெண்களை தவறாக கைது செய்து கொள்ளுதல். நீதிமன்றம் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் நீதி பைலபிள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண்கள் 43 நாட்கள் சிறையில் இருந்தது. முறையாக இல்லை என கூறி கைது செய்த அதிகாரியை கைது செய்யும்போது தவறாக நடந்தது என விமர்சித்தது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் PNSS சட்டத்தின் அரெஸ்ட் இன்டிமேஷன் அல்லது நோட்டீஸ் பிஃபோர் அரெஸ்ட் நடைமுறைக்கு ஒரு சட்டரீதியான வலிமையான ஆதாரமாகும்.